அவனுடைய திருவடி நிழல்லையே தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆஞ்ஞா சக்கரம் வந்து முக்கோண வடிவா தேர் போல இருக்கும். அதனால தேர் நடுவில் ஒரு சோதி உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதற்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் திருவடிய தரிசிக்கலாம். அப்படி அங்கியுள் ஈசன் கழல் கொள் அப்படின்னா திருவடிக்கு அந்த இது இறைவனுடைய திருவடிய பார்க்கும் பொழுது ஆஞ்சா சக்கரத்துல இறைவனுடைய திருவருட் சக்தியின் வடிவமான அந்த திருவடிய தரிசிக்கும் பொழுது சிலம்பொலி அந்த பரநாத ஒலி கேட்குமா. அப்படி அந்த அனுபவத்தை உடனே சிந்திக்கக்கூடியவங்களுக்கு கழல் கொள் திருவடி அப்படின்னு சொல்லி இறைவன அந்த ஆஞ்ஞா சக்கரத்துல மூலாதாரத்துல இருந்து அந்த நடுநாடி வழியா மூச்சு காற்ற குண்டலினி சக்தியை மேலே ஏற்றி கொண்டு வரும் பொழுது ஆஞ்ஞா சக்கரத்துல அந்த இறை காட்சியை காணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லுது. நான் கண்ட வன்னியும்